கனகபுரம் என்ற கிராமத்தில் 2 சகோதரர்கள் இருந்தார்கள். பெரியவன் ராஜையா, சின்னவன் சோமையா. பல வருடங்களுக்கு முன்பே இவர்களின் பெற்றோர் இறந்துவிட்டார்கள். ராஜையா அந்த கிராமத்தில் மிகவும் பணக்காரன். அவனிடம் பணத்திற்கும் சொத்திற்கும் குறையே இல்லை. ஆனால் அவன் தம்பி சோமையா மிகவும் ஏழையாக இருந்தான். சோமையா நாள் முழுவதும் தனது வயலில் வேலை செய்து குடும்பத்தை நடத்தினான். பெற்றோர் இறந்த பிறகு ராஜையா சாமர்த்தியமாக எல்லா சொத்தையும் நிலத்தையும் தன்னிடம் எடுத்துக்கொண்டான். சோமையாக்கு ஒரு சின்ன நிலம் மட்டுமே கொடுத்தான். ராஜையா மிகவும் பேராசைக்காரன். இவ்வளவு செல்வம் இருந்தும் அவன் திருப்தி அடையவில்லை. இப்போது அவன் கண் சோமையா நிலத்தில் இருந்தது. ஏனெனில் அது மிகவும் வளமான நிலம். அந்த நிலம் மூலம்தான் சோமையா தனது மகன் கவினை நகரத்தில் படிக்க அனுப்பியிருந்தான். ஒரு நாள் ராஜையா தம்பி சோமையாவை சந்திக்க வந்தான். ஏய் சோமையா, நீ உன் பையனை நகரத்துக்கு படிக்க அனுப்பிட்டியா? ஆமாண்ணா. அடே, அதுக்கு ரொம்ப பணம் வேணும்டா. உன்னிடம் இவ்வளவு சின்ன நிலம்தான் இருக்கு, எப்படி சமாளிப்ப? அண்ணா, நீங்க சொல்வது சரிதான். ஆனா நான் ஏதாவது வழி பார்க்கறேன். அதுவும் முடியலன்னா வங்கியில் கடன் எடுக்கிறேன். ஆனா என் பையன் பெரிய ஆளாகணும். என்ன மாதிரி அவன் கஷ்டப்படக்கூடாது. அடடா, என்னடா நீ பேசுற? நான் இருக்கும்போது நீ ஏன் வேற இடத்துல கடன் எடுக்கணும்? வங்கியில் ஏன் கடன் எடுக்கணும்? இந்த கிராமத்துல நான் தான் பெரிய பணக்காரன். என் தம்பி வேறவர்களிடம் கடன் கேட்டா அது எனக்கு அவமானம். நான் இருக்கும்போது அது நடக்கவே விட மாட்டேன். அண்ணா, எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்னண்ணா, உன் பையன் படிப்புக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் என்னிடமிருந்து எடுத்துக்கோ. நான் உன் அண்ணன் தானே, நான் உனக்கு பணம் தரேன். இல்ல அண்ணா, நான் இதுவரைக்கும் யாரிடமும் கடன் வாங்கல. இப்போ எப்படி வாங்க முடியும்? பரவாயில்லடா சோமையா, நீ என் தம்பி. என்னிடமிருந்து பணம் வாங்கிக்கோ. நான் உன்னிடம் வட்டி கூட வாங்க மாட்டேன். இல்ல அண்ணா, நான் என் நிலத்தை உங்களிடம் அடமானம் வைக்க முடியாது. இந்த நிலம்தான் என் வாழ்க்கை. இதுல தான் நான் வேலை பண்ணி குடும்பம் நடத்துறேன். இதனால தான் என் பையன் கவினை நகரத்துக்கு படிக்க அனுப்புனேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணா, இந்த நிலம் மூலியமா என் பையன் பெரிய ஆளாகுவான். மன்னிச்சுக்கோ, நான் நிலத்தை விட மாட்டேன். இப்படி சொல்லிட்டு சோமையா அங்கிருந்து போயிடுறான். இத கேட்ட ராஜையா ரொம்ப கோபமா ஆகுறான். எப்படியாவது அந்த நிலம் நான் வாங்கணும். அது எனக்கு ரொம்ப லாபம் தரும். சில நாட்கள் இப்படியே போகுது. ஆனா ராஜையா தினமும் புதிய புதிய தந்திரம் யோசிக்கிறான். ராஜையா அவன் மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான். ஆஹா, இந்த ஐடியா சூப்பர். இப்போ சோமையா என்னிடம் சிக்கிவிடுவான். அடுத்த நாள் சோமையாவை பார்க்க போகிறான். சோமையா, உன் நம்பிக்கைய பார்த்து ரொம்ப சந்தோஷண்டா. ஆனா நான் உன் அண்ணன் தானே. உனக்கு உதவி செய்யறது என் கடமை. என் மனசு அமைதியா இல்ல. நீ உண்மையிலே என்ன அண்ணனா நினைச்சா இந்த முறை என் உதவியை ஏக்கணும். சரி அண்ணா, சொல்லுங்க. நீ என்ன நினைக்கிறனா, என்னிடமிருந்து பணம் வாங்கக்கூடாது, நிலம் அடமான வைக்கக்கூடாது, அதுதானே? ஆமா அண்ணா. அப்படின்னா ஒரு வழி இருக்கு. கிராமத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு நிலம் இருக்கு. அது உன் நிலத்தை விட 4 மடங்கு பெருசு. நீ அங்க சில நாட்கள் விவசாயம் பண்ணு, நல்ல லாபம் வரும். அந்த லாபத்திலிருந்து உன் பையன் படிப்ப முடிக்கலாம். அப்பா, சிம்பிள்டா. என் நிலம் உன்னிடம் இருக்கும், உன் நிலம் என்னிடம் இருக்கும். நீ எப்போ வேண்டுமானாலும் என் நிலம் திருத்தி கொடுத்து உன் நிலம் வாங்கிக்கலாம். விருப்பமில்லாம இருந்தாலும் சோமையா தனது அண்ணன் ராஜையா வார்த்தையை ஏற்றுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, ராஜையா ரொம்ப சாமர்த்தியமா சோமையா கிட்ட காகிதத்தில் கைரேகை போட வைக்கிறான். பாவம் சோமையா, அவனுக்கு படிக்க தெரியாது. அந்த காகிதத்தில் என்ன எழுதியிருக்கேனே தெரியாது. ஆனா ராஜையா நிலம் கைப்பற்றிட்டான். ரொம்ப சந்தோஷம். சில நாட்கள் கழிச்சு சோமையா அந்த புதிய நிலத்துக்கு விவசாயம் பண்ண போறான். ஆனா அங்க போயிட்டு பார்த்தா அது பஞ்ச நிலம். ஒரு பயிரும் வளராது. உங்க நிலம் எனக்கு பயனில்லை. அது பஞ்ச நிலம். நான் அங்கே விவசாயம் செய்ய முடியாது. என் நிலத்தை திருப்பிக் கொடுங்க. ஒன்னலமா? எதுல ஒன்னலம்? அண்ணா, என்ன சொல்றீங்க? நீ அந்த காகிதத்துல கைரேகை போட்டதை மறந்துடாத. அந்த பேப்பர்ஸ்ல என்ன இருக்கு தெரியுமா? உன் நிலம் இப்போ ஏன் நிலம். நீயே ஒப்புக்கிட்டு மாற்றின. இப்போ அந்த நிலத்துல உனக்கு எந்த உரிமையும் இல்ல. போய் உன் பஞ்ச நிலத்திலவே வேலை பார். இப்படி சொல்லிட்டு ராஜையா சோமையாவை அவன் நிலத்திலிருந்தே விரட்டுறான். இப்போ சோமையா நிலைமை, மகன் படிப்புக்கான பணம் அனுப்ப முடியல. ரொம்ப கவலையாயிருக்கான். என்னாச்சு? நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க. கவினுக்கு பணம் அனுப்பிட்டீங்களா? அவன் நடந்ததெல்லாம் முழுசா சொல்லுறான். இதை கேட்டு நீமா அதிர்ச்சி அடைகிறாள். உங்க அண்ணன் எப்போதும் உங்க உரிமையை பறித்து வந்திருக்கிறார். நீங்க அத விதி என்று நினைத்து எதுவும் சொல்லாமல் இருந்துடுறீங்க. ஆனா இந்த முறை இப்படி நடக்க நான் விடமாட்டேன்.
நாம ஏதாவது செய்யணும். நிலத்தை திரும்பப் பெற ஒரு யோசனையை அவள் சோமையா கிட்ட சொல்லுகிறாள். அடுத்த நாள் சோமையா மீண்டும் அந்த பஞ்ச நிலத்தில் விவசாயம் செய்ய போனான். கொஞ்ச நேரம் கழிச்சு சோமையா ஒரு குடத்தில் போலி தங்க நாணயங்களை கொண்டு சந்தோஷத்தோட கிராமத்துக்கு வரான். அவனை இவ்வளவு சந்தோஷமாக பார்த்து கிராம மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. சோமையா, இன்னைக்கு ஏன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்க? உனக்கு என்ன பொக்கிஷம் கிடைச்சிருக்கா? என்னான்னு சொல்லுப்பா, எனக்கும் ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கான்னு பார்க்கலாம். இப்படி கேட்டாங்க ஊர் மக்கள். அண்ணா, சரியா கண்டுபிடிச்சிங்க. எனக்கு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. எங்க தோண்டினாலும் தங்க நாணயங்கள் கிடைக்கிறது. இப்போ நம்ம கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாம இப்போ ரொம்ப பணக்காரங்க. அது எப்படி சாத்தியம்? அது பஞ்ச நிலம் இல்லையா? பொதுவாக பஞ்ச நிலத்துல தான் பொக்கிஷம் கிடைக்கும். ஏன்னா அதை பயன்படுத்த மாட்டாங்க. சரி, நான் போகிறேன். இன்னும் நிறைய வேலை இருக்கு. இப்படி சொல்லி சோமையா வீட்டுக்கு போனான். இந்த விஷயம் கிராமம் முழுக்க தீ மாதிரி பரவுச்சு. இந்த செய்தி ராஜையா காதுக்கு போய் சேர்ந்தது. ஐயோ, நான் என்ன செய்து விட்டேன்? முன்பே அந்த நிலத்தை பார்த்திருந்தா நல்லது. அப்படி இருந்தா இந்த பொக்கிஷம் இன்னைக்கு என்னுடையதா இருந்திருக்கு. இப்போ எப்படியாவது அந்த நிலத்தை திரும்ப வாங்கணும். அடுத்த நாள் ராஜையா மீண்டும் சோமையா வீட்டுக்கு வந்தான். சோமையா, உனக்கு உன் நிலம் திரும்ப வேணும்னு நினைச்ச இல்லையா? நான் அதை திருப்பி கொடுக்க வந்திருக்கிறேன். நீ என் நிலத்தை திருப்பி கொடு. உன் நிலத்தை நீ எடுத்துக்கோ. ஆனா அண்ணா, நாம் ஏற்கனவே நிலத்தை மாத்திக்கிட்டோம் இல்லையா? நீங்கள் தான் என் நிலத்தை உங்களதுன்னு சொன்னீங்க. இப்போ அந்த நிலம் என்னுடையது, என் நிலம் உங்களுடையது என்று நீங்களே சொன்னீர்க. நீங்களே என்னிடம் கைரேகையும் வாங்கினீங்க. இப்போ ஏன் அந்த நிலத்தை கேட்கிறீர்க? அந்த நிலம் பஞ்ச நிலந்தா. என் அன்பு தம்பி, நான் அன்னைக்கு ஜோக் தான் செஞ்சேன். நீ அந்த நிலத்தை உழைத்து பயிர் வளர்த்து உன் மகனை படிக்க வேண்டும் என்பதற்காக தான். இதோ அந்த நிலத்தின் பத்திரம். இத வாங்கிக்கிட்டு என் நிலத்தை திருப்பிக் கொடு. சரி அண்ணா, நீங்க பெரியவர். உங்கள் வார்த்தையை நான் மறுக்க முடியாது. உங்களுக்கு உங்கள் நிலம் கிடைக்கும். ஆனா இந்த முறை எனக்கும் ஒரு நிபந்தனை இருக்கு. தம்பி, உன் எல்லா நிபந்தனைகளையும் நான் ஏத்துக்கிறேன். நீ என் நிலத்தை மட்டும் திருப்பிக் கொடு. நிபந்தனை என்னன்னா, நீங்க எங்க நிலத்தை திருப்பிக் கொடுக்கணும். அப்புறம் உங்க நிலத்தை திரும்ப பெற நீங்க அந்த நிலத்தோட மதிப்பை விட இரட்டிப்பு பணம் எங்களுக்கு கொடுக்கணும். இது எல்லாம் எழுத்து மூலமாக இருக்கணும். பேராசையால் ராஜையா எல்லா நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்கிறான். அவன் உடனே சோமையாக்கு அவன் நிலத்தையும் இரட்டிப்பு பணத்தையும் கொடுக்கறான். அவன் உடனே தனது நிலத்தை தோண்டத் தொடங்கிறான். முழு நாள் தோண்டியும் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்போதுதான் இது எல்லாம் ஒரு தந்திரம் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சது. சோமையா புத்திசாலித்தனமா தனது நிலத்தை திரும்ப வாங்கினான். ஐயோ, நான் நாசமாய் போயிட்டேன். என் பேராசை என்னை அழித்து விட்டது. இப்படி பேராசை அவனை அழித்தது. பேராசை இருந்தால் நம்மை நாமே அழித்துக் புத்திசாலித்தனம் இருந்தால் பிரச்சனையை ஜெயிக்கலாம். சோன்பூர் என்ற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஆதில்னு ஒருத்தன் இருந்தான். அவன் தொழில் என்னன்னா மட்டன் கடை. கிராமத்துல ஒரே ஒரு மட்டன் கடை தான். அதனால எல்லாரும் ஆதில் கடைக்கு தான் வருவாங்க. ஆதிலண்ணா, மட்டன் எப்படி கொடுக்கறீங்க? 1 கிலோ 200 ரூபாய் தான் அண்ணா. அப்படியா? சரி, 2 கிலோ கொடுங்க. சரி அண்ணா, இப்பவே போட்டு தரேன். தினமும் காலையிலேயே எழுந்து பக்கத்து கிராமத்துக்கு போய் ஆடுகள் வாங்கி வருவான். அந்த ஆடுகளை வைத்து மாட்டன் வெட்டி கிராமத்துக்கு விற்பான். ஒரு நாள் ஆதில் வழக்கம் போல ஆடு வாங்க போனான். அங்க ரமேஷ்னு ஒரு ஆடு வியாபாரி. அட ஆதில், உன் தொழில் ரொம்ப நல்லா நடக்குதாமே. இல்லங்கண்ணா, சும்மா வீட்டு செலவு ஓடுதுங்க. அப்படி நடிக்காத. கிராமத்துல நீ ஒருத்தன்தான் மட்டன் விக்கிற. மனசு வந்த மாதிரி விலை வச்சு நிறைய சம்பாதிக்கிறியா? அப்படியெல்லாம் இல்லண்ணா. நான் கிராமவாசிகள் கிட்ட ஒரு நாளும் ஏமாற்றம் பண்ணல. சரி விடு. ஆனா இப்ப ஆடுகளுக்கான தீனி ரொம்ப விலை உயர்ந்துடுச்சு. அதனால இன்றிலிருந்து ஒரு ஆடு 4000 ரூபாய். அண்ணா, இத்தனை விலையா? அப்படின்னா நான் மட்டன் எப்படி விற்க முடியும்? வேணும்னா வாங்கு, இல்லனா விடு. வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆதிலுக்கு வேற வழியே இல்ல. ஏன்னா அந்த பகுதியில ரமேஷ் தவிர வேற யாரும் ஆடு வளர்க்கல. சரி அண்ணா, இன்றைக்கு ஒரு ஆடு மட்டும்தாங்க. முன்னாடியெல்லாம் 1000 ரூபாய்க்கு 4 ஆடு வாங்குவான். இப்ப 4000 ரூபாய்க்கு ஒரு ஆடு மட்டும். ரமேஷ் சிரிச்சுக்கிட்டே ஆடு கொடுத்தான். ஆதில் வீடு வந்ததும், என்னங்க, இன்னைக்கு ஒரே ஒரு ஆடுதான்? ஆடு விலை ரொம்ப உயர்ந்துருச்சு. அதனால இன்றைக்கு ஒன்றே ஒன்றுதான். ஒரு ஆட்டுல எவ்ளோ மட்டன் வரும்? கடையில எப்படி விற்க போறீங்க? மட்டன் கம்மி தான் வரும். ஆனா அது கூட வித்தா லாபம்தான். இப்ப இத்தனை விலையில ஆடு வாங்கிட்டு வந்திருக்கேன்.
மட்டனும் விலை உயர்த்தாம வேற வழி இல்ல. ஆனா இப்படி விலை உயர்த்துனா கிராமக்காரங்க வாங்குவாங்களா? ஐயோ, இது பெரிய பிரச்சனையாயிடுச்சே. வழக்கம் போல ஆதில் கடையை திறந்து மட்டன் வெட்ட ஆரம்பிக்கிறான். அண்ணா, 1 கிலோ மட்டன் தரீங்களா? சரி தங்கச்சி, இப்பவே தரேன். இதோ அண்ணா, 200 ரூபாய். என்ன தங்கச்சி, இது 200 தான். இப்போ 1 கிலோ 500 ரூபாய். என்னங்க சொல்றீங்க? நேத்து தான் என் புருஷன் 200 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு போனார். ஒரு நாள்லயே விலை இரட்டிப்புக்கு மேல போச்சா? ஜோக் பண்றீங்களா? இல்ல தங்கச்சி, ஆடுகளோட விலை ரொம்ப உயர்ந்துருச்சு. அதனால மட்டனும் இன்றிலிருந்து விலை உயர்ந்துருச்சு. மேனா அண்ணா, இவ்வளவு விலையா இருந்தா எங்களுக்கு மட்டன் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. மாலையாகிடுச்சு. ஆனா 1 கிலோ கூட விக்கல. அப்பதான் ஆதில் ஒரு விஷயம் கவனிக்கிறான். அவன் கடைக்கு நேரா எதிர்ல ரமேஷ், அதே ஆடு வியாபாரி ரமேஷ், மட்டன் கடை போட்டிருக்கான். வாங்க வாங்க, விலை கம்மியா மட்டன் வாங்குங்க. மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு சமைச்சு ஜாலியா சாப்பிடுங்க. இப்ப வாங்கலன்னா பிறகு வருத்தப்படுவீங்க. அதை கேட்ட உடனே முழு கிராமமும் ரமேஷ் கடை முன்னாடி. அண்ணா, 1 கிலோ எவ்வளவு? 200 ரூபாய் தான் பாப்பா. அப்படியா? அப்ப 2 கிலோ கொடுங்க. அண்ணா, கொஞ்சம் பிரியாணிக்கும் கொஞ்சம் குழம்புக்கும் 4 கிலோ போடுங்க. சரி சரி, 4 கிலோ 400 ரூபாய். அண்ணா, இவ்ளோ விலை கம்மியால் எப்படி தர்றீங்க? நீங்க புதுசு, முன்னாடி உங்களை இந்த கிராமத்துல பார்த்ததே இல்லையே. நாங்க எல்லார போல ஏமாத்துறவங்க இல்ல. எங்களுக்கும் பொண்டாட்டி புள்ள இருக்காங்க. 1 ரூபாய்க்கு கூட என்ன மதிப்புன்னு எங்களுக்கு தெரியும். நான் புதுசா இருந்தாலும் மட்டன் விலை எப்போதும் பழைய விலைதான். இது என்ன நடக்குது? ஆடு விலை உயர்த்தினவனே இப்ப மட்டன் விலை கம்மியா விக்கிறானே, இது எப்படி சாத்தியம்? ரமேஷ் கடையில கூட்டம் கொஞ்சம் குறையிற நேரம் ஆதில் மெதுவா அவன் கடைக்குள்ள போறான். அண்ணா, இப்படி ஏன் பண்ணீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? சும்மா மட்டன் தான் விக்கிறேன். ஆடு விலையெல்லாம் உயர்ந்திருக்கு. அப்படி இருக்க நீங்க மட்டன் இவ்ளோ கம்மியா எப்படி விக்கிறீங்க? இப்படி பண்ணினா என்னிடம் யாரும் வாங்க மாட்டாங்க. என் தொழில் முழுக்க முடிஞ்சிடும். அப்ப ஒரு வேலை பண்ண, உன்கிட்ட இருக்கிற மட்டன் எல்லாத்தையும் என்கிட்ட வித்துடு. எல்லாத்தையும் 2000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். என்னன்னா இது? நான் உங்கள்கிட்ட 4000 ரூபாய் கொடுத்து ஆடு வாங்கினேன். இப்ப 2000 ரூபாய்க்கு முழு மட்டனையும் கொடுத்தா எனக்கு பெரிய நஷ்டம் தானே? அப்படின்னா நீ போயிடு. எனக்கும் சீக்கிரமே கடை மூடிட்டு வீட்டுக்கு போகணும். ஆதில் முழுக்க சிக்கிக்கிட்டான். வேற வழியே இல்ல. மட்டன் விக்கல, மக்கள் வரல, பணம் தேவை. மனசு உடைஞ்ச நிலையில முழு மட்டனையும் 2000 ரூபாய்க்கு ரமேஷ் கிட்ட கொடுத்துட்டு தலை குனிஞ்சு வீட்டுக்கு போயிடுறான். என்னங்க, இவ்வளோ சோகமா இருக்கீங்க? வியாபாரம் நல்லா போச்சா? என்ன தெரியுமா, கடவுள் நம்ம மேல எதுக்கு கோபமா இருக்கார் போல. அப்படி சொல்லாதீங்க, நடந்தத சொல்லுங்க. ஆதில் நடந்த எல்லாத்தையும் அவள்கிட்ட சொல்லிடுறான். அப்ப இனி இந்த வீடு எப்படி ஓடும்? இருவரும் மௌனமா உட்கார்ந்துகிட்டே அடுத்த நாளை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் ரமேஷ் வீட்டுக்கு போறான். வாங்க வாங்க, இன்னைக்கு எவ்ளோ காசு? இன்னைக்கு 6000 ரூபாய் வந்திருக்கு. ஓ, இவ்ளோ எப்படி? ரமேஷ் ஆதில் எப்படி சிக்கினான், எப்படி மட்டன் வாங்கினான் எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஐயோ, நீ என்ன முட்டாளா? என் தாய் வீட்டிலிருந்து கொண்டு வந்த சோனை மாதிரி ஆடுகளை இவ்வளோ விலை கம்மியா வித்துட்டியே. நீங்க இப்படிதான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ வீட்டுக்குள்ள வந்ததும் பணம் பணம்னு கேக்குறீங்க. நான் எங்கிருந்து கொண்டு வரது? என் பெயர் ராணி. பணம் இல்லாம நான் இருக்க மாட்டேன். என் ஆடுகள் தங்கத்துக்கு சமம். நாளையிலிருந்து நீ நான் சொல்ற மாதிரி தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? நகரத்துல விலங்குகளுக்கான மருந்து கிடைக்கும். அதை கொடுத்து ஆடுகளை சீக்கிரமா பெருசா பண்ணலாம். எடை கூடும். பிறகு குட்டி ஆடுகளை வாங்கி மருந்து கொடுத்து பெருசா பண்ணி அதோட மட்டனை கிராம சந்தையில வித்தா லாபம்தான். ஆனா இது தவறில்லையா? என்ன சரி, என்ன தவறு? இப்ப நீ அதெல்லாம் பேசாத. நான் சொன்னதை மட்டும் செய். அடுத்த நாள்ல இருந்து ரமேஷ் சின்ன சின்ன ஆடுகளுக்கு இன்ஜெக்ஷன் போட ஆரம்பிச்சான். சில நாட்கள்லயே ஆடு பெரியதாக கனமா இயல்புக்கு மாறி வளர்ந்துடுச்சு. கிராமத்துல யாருக்குமே இந்த விஷயம் தெரியல. ஆனா ஆதிலுக்கு மட்டன் வியாபாரம் முழுசா முடிஞ்சு போச்சு. கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சான். ஈத் வரப்போகுது. ஆதில் மனசுக்குள்ள ஏதோ சந்தேகம். அவன்
ரமேஷ் கடைக்கு மட்டன் வாங்க போறான். 1 கிலோ மட்டன் கொடுங்க. ரமேஷ் எடை போடுறான். அண்ணா 1 கிலோ கேட்டேன், இது கம்மியா இருக்கு. நான் நல்ல நாட்டு ஆடு தான் விக்கிறேன், நோயாளி ஆடு இல்ல. அந்த நேரம் ஈத் விருந்துக்கு 100 கிலோ மட்டன் வேணும். சரி, கண்டிப்பா தரேன். இதை கேட்டதும் ஆதிலுக்கு சந்தேகம் கெட்டியா. 100 கிலோவா? இவனுக்கு இத்தனை மட்டன் எங்கிருந்து வரும்? மட்டன்ல கண்டிப்பா ஏதோ கள்ளம் இருக்கு. மாலை நேரம். ரமேஷ் கடை மூடிட்டு வீட்டுக்கு போகும்போது ஆதில் பின்னாடியே போறான். அங்க ரமேஷ் ராணி ஆடுகளுக்கு இன்ஜெக்ஷன் போடுறத நேர்ல பாக்குறான். ஆதில் எல்லாத்தையும் மொபைல்ல வீடியோ எடுத்து வைக்கிறான். ஈத் நாள். ரமேஷ் 100 கிலோ மட்டன் சரபஞ்ச வீட்டுக்கு கொண்டு போறான். விருந்து நடக்குது. ஆனா என்ன இது, இவ்வளவு மட்டன் போட்டும் பிரியாணி கம்மியா இருக்கு. அவமானமா உணர்றார். அந்த நேரம் ஆதில் உள்ளே வர்றான். ஐயா, ஒரு விஷயம் காட்டணும். அவன் வீடியோவை அவருக்கு காட்டுறான். இந்த ரமேஷ் மருந்து போட்டு ஆடுகளை பெருசா பண்ணி மட்டன் விக்கிறான். இத சாப்பிட்டு கிராமத்துல பல பேர் நோயா படுத்திருக்காங்க. என்னோட வியாபாரத்தையும் இவன் அழிச்சான். ஊர் தலைவர் ரமேஷ் என்றானி இருவரையும் கிராமத்தார் முன்னாடி நிறுத்துறார். என்ன மன்னிச்சிடுங்க ஆதில். பண ஆசையில நான் குருடா போயிட்டேன். நாங்க இந்த கிராமத்தை விட்டு போயிடுறோம். புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம். அந்த நாளிலிருந்து ரமேஷ் ராணி கிராமம் விட்டு போகிறாங்க. ஆதில் மீண்டும் மட்டன் கடை திறக்கிறான். கிராம மக்கள் முன்னதை விட இரட்டிப்பு நம்பிக்கையோட ஆதில் கிட்ட வாங்குறாங்க.